ஆனா இந்த பேப்பர்ஸ பிரக்யாவோட பாட்டி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேல எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லி தானே இவ பாட்டி கிட்ட இந்த பேப்பர்ஸ கொடுத்து அனுப்பிருக்கா. And Abhi, please don't mind. பிரக்யா என்னைக்குமே உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தது இல்ல. உன் மேல என்னைக்குமே அக்கறையா இருந்தது இல்ல. நம்ம ஃபேமிலியோட நல்லத பத்தி அவ யோசிச்சது இல்ல. அவளுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் அவ செய்வா. இப்ப கூட அவ வரல, இந்த பேப்பர்ஸ் தான் கொடுத்து அனுப்பியிருக்கா. நல்லவளா இருந்தா எல்லாரோட பெர்மிஷனும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிருக்கணும். ஆனா உங்க எல்லாரையுமே அவ இன்சல்ட் பண்ணிருக்கா. மறுபடியும் அவகிட்ட பேசி ஏன் இப்படி அவமானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்க உறவு இப்படிதான் பிரியணும்னு பிரக்யா ஆசைப்படுறானா அதுக்கு நானும் தயாரா இருக்கேன். ஆனா பிரக்யாவை நான் பார்த்து மீட் பண்ணி பேசுற வரைக்கும் நான் இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ண போறதில்லை. ஏன் பிரக்யாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் அவ இவ்வளவு பெரிய முடிவை அவசரப்பட்டு எடுக்கவே மாட்டான். அவ்வளோ ஏன் நான் அவகிட்ட டிவோர்ஸ் வேணும்னு கேட்டப்போ அவ எனக்கு தரவே இல்லையே. அப்படி இருக்கும்போது அவளா எப்படி டிவோர்ஸ் கேட்பா? ஓகே அபி, நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன். அவளுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியும், நமக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரியும். நம்ம குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் இருக்காதுங்கிற விஷயமும் அவளுக்கு நல்லா தெரியும். அதான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கா. அவ நல்லவில்ல, நம்ம குழந்தையை அழிக்க அவ ட்ரை பண்ணிருக்கா. அவ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலங்கிறதுனால தான் இந்த டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்து அனுப்பியிருக்கா. உன்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போகணும்னா அது டிவோர்ஸ் பண்ண மட்டும் தான் முடியும். அதுக்கு தான் இதுல சைன் பண்ணி கொடுத்து அனுப்பியிருக்கா. அபி அவளுக்கு உறவுகள் மேல எந்த பிடிமானமும் இல்ல. அவளுடைய கவலை எல்லாம் வெறும் பணத்தை பத்தி மட்டும் தான். இதுல இருந்து நீ அவளை புரிஞ்சுக்கலன்னா எப்படி அபி? புருஷன் தான் கடவுள், மாமியார் வீடுதான் சொர்க்கம், இதெல்லாம் வெறும் வார்த்தை தான். அவ உண்மையிலேயே அந்த மாதிரி நினைச்சிருந்தா அவ பாட்டி கிட்ட இந்த டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்து அனுப்பியிருப்பாள. நீயே சொல்லு. பிரக்யா தெளிவா தான் இருக்கா, ஆனா நீ தான் அவளை இன்னும் முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்காபி. இங்க பாரபி, இந்த டிவோர்ஸ் பிரக்யாவுக்கு மட்டும் இல்ல, அவளோட ஃபேமிலிக்கும் இது தேவைப்படுது. அவங்களே வீடு தேடி வந்து டிவோர்ஸ் வேணும்னு சொல்லும் போது நீ எதுக்காக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. பிரக்யா முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ அவளை எப்படியாவது வெளியே அனுப்பணும்னு எல்லாரும் துடிச்சீங்க. ஆனா இப்போ அதே பிரக்யா இந்த வீட்டுல இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறீங்க. உங்க யாருக்குமே ஒரு ஸ்டெடியான மைண்ட் செட்டே இல்லல்ல. பிரக்யா தான் இந்த வீட்டுல இருக்கணும்னா நான் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும்? இந்த வீட்டுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாரிசு வேணுமா, இல்லனா இந்த வீட்டையே அழிக்கணும்னு நினைக்கிற அந்த பிரக்யா வேணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.